அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாசத்தின் பண்பலை வானொலியில் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக நாங்கள் நேரடியாக தற்போது இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினத்தில் வெளிமடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மிராவத்த அல் மஷிதுல் மன்னார் ஜும்மா பள்ளிவாசலின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றைய தினத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் மிராவத் அல் மினார் ஜும்மா பள்ளிவாசல் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினத்திலே இந்த புனித வெள்ளிக்கிழமை நாளிலே திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையிலே பள்ளிவாசலை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர் என்ற நாமத்தோடு அல்லாஹின் பெயரோடு இன்றைய தினத்திலே இந்த பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமாக. அதாவது மீள் திறப்பு நிகழ்வு இன்றைய தினத்திலே நடைபெற்று இன்றைய தினத்திலே விசேட குதுபா பிரசங்கம் நடைபெற இருப்பதோடு அதை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக இன்றைய தினத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவிலே சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த அல்ஹாஜ் அலி உம்ரான் அவர்கள், அதே போல ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஜனாப் எப் முபாரக் அவர்கள். இவர்களுடைய பங்களிப்போடு உவா மாகாணத்திலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இன்னும் ஒரு பள்ளிவாசல் தான் தற்போது மிராவத் அல் மினார் ஜும்மா பள்ளிவாசல் மிகவும் அழகான முறையிலே கம்பீரமான முறையிலே இன்றைய தினத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொற்ப நேரத்தில் லுகர் தொழுகைக்கான அதான் ஒலிபரப்பாக இருப்பதோடு அதை தொடர்ந்து இன்றைய தினத்தில் சிறப்பு குத்துபா பிரசங்கமும் நடைபெறவிருக்கிறது, ஜும்மா பிரசங்கம். அதை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள், அதாவது அங்குரார்ப்பண நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக நடைபெற இருக்கின்றன. இன்றைய நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் அலி உம்ரான் அவர்களுடைய தலைமையில் இந்த பள்ளிவாசல் இன்றைய தினத்தில் அவர்களுடைய பொன்னான கரங்களில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நலன் வரிப்புகள், பிரதேசவாசிகள், அதே போல கிராம மக்கள் அனைவரும் இங்கே கூடி இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பான முறையிலே இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொற்ப நேரத்தில் லுகர் தொழுகைக்கான அதான் சொல்லப்படவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதான் தொழுகையினை அடுத்து இன்றைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த குத்துபா பிரசங்கம் மற்றும் பள்ளிவாசல் திறப்பு விழா என்பன நடைபெற இருக்கின்றன என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது லுகர் தொழுகைக்கான அதான் சொல்லப்படவிருக்கிறது. அதற்கான தயார்படுத்தல்கள் பள்ளிவாசலின் இமாம் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், குறிப்பாக தலைவர் அவர்கள், உபத்தலைவர், செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கல்விமான்கள், புத்திஜீவிகள், அதே போல சமூக செயற்பாட்டாளர்கள், மார்க்க அறிஞர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்போது இன்றைய தினத்திலே இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக கட்டுமான பணிகளுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குறிப்பாக எங்களுடைய தனவந்தர்கள் அவர்களுக்கான அன்பளிப்புகள் இன்றைய நாளிலே வழங்கி வைக்கப்படவிருக்கிறது. அதே
அதே போல பாடசாலை மாணவர்கள், குரான் மதரசாவின் மாணவர்களுக்கு அல் குரான்கள் புரிந்த அல் குரான்கள் அன்பளிப்பு செய்யப்படவிருக்கிறது. இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகள் இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வுகளை நாங்கள் இன்றைய தினத்தில் ஒளிப்பதிவு செய்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் இன்று எங்களுடைய Facebook நேரலையில் வழங்கிக் கொண்டிருப்பதோடு நாளைய தினத்தில் ஒளிபரப்பு செய்ய காத்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح لا إله إلا الله இன்றைய ஜும்மா தொழுகைக்கான அல்லது லுகர் தொழுகைக்கான அதான் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலின் ஃபீஷ் இமாம் ஷேக் இஷான் மதனி ஹசரத் அவர்கள் இன்றைய தினத்திலே அதான் சொல்லியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து விசேட குத்துபா பிரசங்கம் நடைபெறவிருக்கிறது. இந்த குத்துபா பிரசங்கத்தினை குர்தலாவு அப்புறது ஃபர்ஹானியா அரபு கல்லூரியின் அதிபர் ஷேக் ரிஃபாஸ் மன்சில் ஃபஹ்மி மலாஹிரி ஹசரத் அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த குத்துபா பிரசங்கத்தினையும் நாங்கள் நேரலையாக உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம்.